இனிய வணக்கம். நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஏதாவது ஒரு தகவல் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டே இருக்கு. மார்னிங் எழுந்ததும் மொபைலை பார்க்குறதுல ஆரம்பிச்சு நைட் தூங்குற வரைக்கும் நம்ம மூளை எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஓயாத சத்தத்துக்கு இடையில நமக்கு தெரியாமையே நம்மக்கிட்ட இருந்து சில விஷயங்கள் காணாமல் போயிட்டுருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம மன அமைதி, நம்ம கவனம், ரொம்ப முக்கியமாக நம்ம படைப்பாற்றல் சக்தி. இப்போ நான் சொன்ன விஷயங்களை இப்படி யோசிச்சு பாருங்க. ரொம்ப கலங்கலான தண்ணியில் உங்கள் முகத்தை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் தேவையில்லாத சத்தத்தால் கலங்கி போன மனசில் உங்கள் உண்மையான ஆசை என்ன, உங்கள் சக்தி என்னன்னு உங்களால் பார்க்கவே முடியாது. இந்த மன இரைச்சல் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவரை பலவீனமாக்குது. நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டா கூட மனசில் ஓடுற இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் ஆசைகளோட வைப்ரேஷனை யூனிவர்ஸுக்கு கரெக்டாக அனுப்ப விடாமல் ஸ்டாப் பண்ணுது. ஆனால் இதையெல்லாம் கடந்து வர்றதுக்கான ஒரு சூப்பரான வழி நம்மக்கிட்டேயே இருக்குது. அதுதான் மௌனம். இது வெறும் ஸ்பிரிச்சுவலாக மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் உங்கள் கனவுகளை நிஜமாக்க மௌனத்தோட சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்குள்ளேயும் இருக்கிற மௌனத்தோட பலம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். பொதுவாகவே நம்மள நிறைய பேர் மௌனம்னா பேசாமல் இருக்கிறதுன்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா ரமண மகரிஷியோட போதனைகளில் மௌனம் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற சத்தத்தை நிறுத்துறது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே மனசுக்குள்ளே ஓடுற எண்ணங்களோட பேச்சை நிறுத்துறது. உண்மையான மௌனத்தில் வார்த்தைகளால் விளக்க முடியாத பிரபஞ்ச உண்மைகளை நாம் நேரடியாக உணர முடியும். இந்த இன்னர் சைலன்ஸில் தான் உங்கள் ஆசைகள் வெறும் எண்ணங்களாக இல்லாமல் படைப்பின் சக்தியாக மாறுது. சிம்பிளாக சொன்னால் சத்தம் மனசோட மொழி, மௌனம் ஆன்மாவோட மொழி. உங்கள் கனவுகளை நிஜமாக்க நீங்கள் ஆன்மாவோட மொழியை கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக கொண்டு வர முடியும். அதுக்கு மௌனத்தோட 7 அற்புத சக்திகளை இந்த வீடியோ மூலமாக நானும் உங்கள் கூட தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முதல் சக்தி உங்கள் மூளையை அறிவியல் ரீதியாக மாற்றுது. மௌனம்ங்கிறது வெறும் அமைதிக்கான விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க. அது உங்கள் மூளையோட அமைப்பையே மாற்றுற சக்தி கொண்டதுன்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. விலங்குகள் கிட்ட நடத்தின ரிசர்ச்சில் தினமும் 2 மணி நேரம் மௌனம் மூளையோட ஹிப்போ கேம்பஸ் பகுதியில் புதிய செல்களை உருவாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் நம்ம மெமரி, லேர்னிங் எபிலிட்டி அண்ட் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி முக்கியமான ரோல் பண்ணுது. பொதுவாகவே நம்ம மௌனமாக இருக்கும்போது பிரெயின் வேவ்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை மீன் பண்ணுற வேகமான பீட்டா ஸ்டேஜில் இருந்து அமைதி, டீப் ஃபோக்கஸ் அண்டு க்ரியேட்டிவிட்டியை மீன் பண்ணுற ஆல்ஃபா அண்ட் டீட்டா ஸ்டேஜுக்கு மாறுது. இந்த மாதிரி அமைதியான ஸ்டேஜில் உங்கள் ஃபோக்கஸை ஷார்ப் பண்ணி கன்ஃபியூஷனான தாட்ஸை விட்டுட்டு நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்களோ அதில் உங்கள் ஃபுல் பவரையும் அக்குமுலேட் பண்ண உதவுது. இப்படி உங்கள் பிரெயினே உங்கள் பக்கம் வேலை செய்யும்போது லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் ஈர்க்கிறதுன்றது பாசிபிள் தானே. 2வது சக்தி அகங்காரத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் விரட்டுது. நம்மளோட மிகப்பெரிய எனிமி வேற எங்கேயும் இல்லைங்க, அது நமக்குள்ள தான் இருக்கு. அதுதான் ஈகோ. என்னால் முடியாது, எனக்கு தகுதி இல்லை, இது நடக்காது, இது மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸுக்கு இந்த ஈகோ தான் மெயின் ரீசன். இதனால தான் நம்மளோட நிறைய ஆசைகள் வெறும் கனவாவே மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்ம கூட வாழ்ந்து மறைஞ்ச மகான்கள் ஈகோவை கரைக்க மௌனத்தை விட சிறந்த வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. நீங்கள் ஆழ்ந்த மௌனத்தில் மூழ்கும் போது நான் என்ற எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ எண்ணங்களோட சத்தம் குறைய குறைய ஈகோ இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட முதல் ஸ்டெப். 3வது சக்தி உங்கள் அதிர்வலைகளை உயர்த்துது. லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்கே ஒத்த அதிர்வலைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்குங்கிறது தான். மகிழ்ச்சி, அன்பு, நன்றி உணர்வு, இது மாதிரியான உணர்வுகளுக்கு ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்குது. கோபம், பயம், கவலை, இது மாதிரியான உணர்வுகளுக்கு லோ ஃப்ரீக்குவன்சி தான் இருக்குது. நீங்கள் ஒரு சத்தமான அண்ட் டென்ஷனான சுச்சுவேஷனில் இருக்கும்போது உங்கள் வைப்ரேஷன்ஸ் நார்மலாகவே லோவாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் பாசிட்டிவான விஷயங்களை
லைஃப்பில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டைமில் தான் மௌனம் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் ஆகுது, டிப்ரெஷன் குறையுது. இதனால உங்கள் பாடி அண்ட் சோல் ஒரு சமநிலைக்கு வருது. இந்த நேரத்தில் நீங்கள் மெடிடேஷன் செய்யும்போது அல்லது உங்கள் விருப்பங்களை யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது அந்த வேண்டுதல்களை சரியான அலைவரிசையில் டியூன் பண்ண மௌனம்ங்கிற கீ ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் கனவு வாழ்க்கையை வேகமாக நிஜத்தில் கொண்டு வர முடியும். 4வது சக்தி உங்கள் உண்மையான ஆசை எதுன்னு தெளிவுபடுத்துது. அடுத்த ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வேணும்னு நினைக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வேணுமா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொசைட்டி, இங்கே வர்ற விளம்பரங்கள் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் மேலே திணிச்ச ஆசைகளா? பல நேரங்களில் இந்த வெளி உலகத்தோட சத்தத்தில் நம்ம மனசாட்சியோட குரலை நாம் கேட்குறதே இல்லை. எதுக்கு ஓடுறோம்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நேரங்களில் தான் மௌனம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி வேலை செய்யும். நீங்கள் தனியாக அமைதியாக உட்காரும்போது வெளி உலகத்தோட தாக்கம் குறையும். அப்போது உங்களுக்குள்ளே இருந்து சில கேள்விகள் வரும். எனக்கு நிஜமாவே என்னதான் வேணும்? என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்குள்ளே இருந்தே வரும். மௌனம் தேவையில்லாத ஆசைகளை ஃபில்டர் பண்ணி உங்கள் ஆன்மா உண்மையாக என்ன விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு தெளிவாக காட்டும். உங்களுக்கு எது வேணும்னு 100% கிளாரிட்டி வந்துட்டா யூனிவர்ஸும் அதை உங்களுக்கு கொடுக்கறதுல தெளிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எங்கள் வைட்டல் வைப்ஸ் வளருங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் இது மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை பேச ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். ஓகே, வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். 5வது சக்தி பிரபஞ்சத்தின் பதில்களை கேட்க வைக்குது. நாம் எப்போவுமே யூனிவர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கோம். எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் யூனிவர்ஸ் நமக்கு அனுப்புகிற பதில்களை, அறிகுறிகளை, வழிகாட்டுதல்களை கேட்க நாம் என்னைக்காவது நேரம் ஒதுக்குறோமா? மௌனம்னா எம்டி ஸ்பேஸ் இல்லை, அது யூனிவர்ஸோட பதில்களை கேட்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ். நீங்கள் மௌனமாக இருந்து உங்கள் கவனத்தை உங்களுக்குள்ளே திருப்பும்போது உங்கள் இன்ட்யூஷன் ரொம்ப ஷார்ப்பாகும். திடீர்னு ஒரு ஐடியா தோணும். கரெக்டான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. இல்லை உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ஒரு பாட்டு வரியில் கூட கிடைக்கும். நிறைய பேர் ப்ராப்ளம் வரும்போது ஃபாலோ பண்ணுற மெத்தடில் இதுவும் ஒன்று. அதாவது உங்கள் மனசுக்கு பிடிச்ச அமைதியான பாடல் வரிகளை மௌனமாக நம்ம கேட்கும்போது அது ஒரு பெரிய சொல்யூஷனை கொடுக்கும். இதெல்லாம் தான் யூனிவர்ஸோட கைடன்ஸ். இந்த வாய்ஸை கேட்க மௌனமாக இருக்க பழகிக்கிட்டா நீங்கள் ஒரு பெஸ்ட் லிசனராக மாறுவீங்க. அப்போது யூனிவர்ஸோட ரகசிய மொழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 6வதா மன அழுத்தத்தை குறைச்சி பெரும் நிலையை உருவாக்குது. அதாவது ஸ்டேட் ஆஃப் ரிசீவிங். இந்த ஜெனரேஷனோட பெரிய சிக்னஸே என்ன தெரியுமா? டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் தான். நாம் ஒரு சத்தமான சூழலில் இருக்கும்போது நம்ம உடம்பு கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை அதிகரிக்குது. இந்த ஹார்மோன்ஸ் நம்மளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடில் வைக்குது. அந்த மோடில் இருக்கும்போது நம்ம மொத்த எனர்ஜியும் வாழ்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்க வைக்கும். மற்றபடி லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடியாதுங்கிற மாதிரி தோணும். இப்போது மௌனம் இந்த டென்ஷனுங்கிற சைக்கிளை பிரேக் பண்ணுது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கார்டிசோல் அளவு குறையும், பிபி சரியாகவும் இதயம் நிதானமாகவும் துடிக்குது. உங்கள் பாடி அண்ட் சோல் ஒரு டீப் ரிலாக்ஸேஷனுக்கு போகுது. இந்த ஸ்டேஜ் தான் ஸ்டேட் ஆஃப் ரிசீவிங், அதாவது பெரும் நிலைன்னு சொல்கிறோம். இந்த பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸ்டான கண்டிஷனில் தான் உங்கள் மனசு புது ஐடியாஸை, ஆப்பர்ச்சுனிட்டிஸை, யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்க தயாராக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஒரு க்ளோஸ்டு டோர்னா சைலன்ஸ் அதை ஓப்பன் பண்ணுற கீ. 7வதா சித்தர்களின் மௌன சித்தி. நம்ம தமிழ் மரபில் சித்தர்கள் மௌனத்தை ஒரு சாதாரண பயிற்சியாக பார்க்கல, அளவில்லாத சக்தியை அடையிற வழியாக தான் பார்த்தாங்க. பல சித்தர்கள் மௌனத்தை அடிப்படையாக வச்சு பல ஈர்ப்பு விதிகளை போதிச்சிருக்காங்க. அவங்க எண்ணங்களை நிறுத்துறது மூலமாக காலத்தையே கடந்து நினச்சதை உடனே உருவாக்குற பவர்
பல சித்தர்கள்கிட்ட இருந்தது. மௌன விரதம்ங்கிறது சித்தர்கள் ஃபாலோ பண்ண ஒரு பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். குறிப்பிட்ட காலத்துக்கு சுத்தமாக பேசாமல் இருக்கிறது. இது மனசை கட்டுப்படுத்தும். அப்போ சேமிக்கப்படுற எனர்ஜி ஒருத்தரோட சங்கல்பத்தை, அதாவது ஆசையை அதிவேகமாக நிறைவேற்றும் சக்தியாக மாறுங்கிறாங்க. பெரியவங்க மௌனமாக இருந்தால் வாக்கு பலிக்கும்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் இதுதான். மௌனம் உங்கள் வார்த்தைகளுக்குள்ள யூனிவர்ஸோட எனர்ஜியை ஃபில் பண்ணுது. அதனால் நீங்கள் எது சொன்னாலும் அது நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மௌனத்தோட சக்தியை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மையான மேஜிக் என்ன தெரியுங்களா? அதை செயல்படுத்தும் போது தான் நடக்கும். இதுக்காக நீங்கள் இமயமலைக்கு போக வேண்டியதில்லை. உங்கள் தினசரி லைஃப்பில் மௌனத்தை கொண்டு வர 4 சிம்பிளான வழிகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். முதல் ஸ்டெப், தினமும் 10 நிமிடங்கள். உங்கள் நாளை ஆரம்பிக்கும் போதோ இல்லை முடிக்கும் போதோ ஒரு 10 நிமிஷம் எந்த கேட்ஜெட்டும் இல்லாமல், யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. இது உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்த சூப்பராக ஹெல்ப் பண்ணும். 2வது ஸ்டெப், சைலண்ட் வாக், மௌன நடை. மார்னிங்கோ ஈவினிங்கோ வாக்கிங் போகும்போது ஹெட்ஃபோனை கழட்டி வச்சுட்டு இயற்கையோட சத்தங்களை கேட்டுக்கிட்டே அமைதியாக நடங்க. இது உங்கள் ஆர்கன்ஸை ஹெல்த்தியாக வச்சுருக்கும். 3வதா, மனதை எழுதும் பழக்கம். ஒரு நோட் எடுத்து உங்கள் மனசில் ஓடுற அத்தனை எண்ணங்களையும் கவலைகளையும் ஆசைகளையும் அமைதியாக எழுதுங்க. இது உங்கள் மனபாரத்தை குறைச்சி ஒரு விதமான இன்னர் சைலன்ஸை உருவாக்கும். 4வதா, அந்தர் மௌனம். இது ஒரு மெடிடேஷன் மெத்தட். உங்கள் எண்ணங்களோடு சண்டை போடாமல், அது எல்லாமே சினிமாவில் வர காட்சிகள் மாதிரி எல்லா எண்ணங்களும் வர்றதையும் போகிறதையும் நின்று கவனிங்க. போக போக இந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து விலகி உங்களுக்குரிய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சின்ன சின்ன ப்ராக்டிஸ் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்பிக்கையோடு செயல்படுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மௌனம் பலவீனம் இல்லை, அது உங்கள் மிகப்பெரிய பலம். இந்த சத்தமான உலகத்தில் உங்கள் கனவுகளை ஈர்க்கவும் உங்கள் உண்மையான சக்தியை உணரவும் மௌனத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. நிச்சயம் மாற்றம் தெரியும். நாம் பார்த்த அந்த 7 வழிகளையும், அதாவது மௌனம் அப்படிங்கிறது உங்கள் மூளையை அறிவியல் ரீதியாக மாற்றுது, ஈகோவை கரைக்குது, உங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகமாக்குது, ஆசைகளில் தெளிவை கொடுக்குது, பிரபஞ்சத்தோட பதில்களை கேட்க உதவுது, டிப்ரெஷனை குறைச்சி ரிசீவிங் கண்டிஷனை உருவாக்குது, கடைசியில் சித்தர்கள் காட்டின சித்தி மார்க்கமாகவும் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத சத்தத்தை கொஞ்சம் குறைச்சி மௌனத்தோட மொழியை கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சம் உங்களோட பேச காத்துட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு புது சிந்தனையை தூண்டியிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் மேன்மைக்கான நேரம் தொடங்கிவிட்டது. வெற்றி நிச்சயம், எல்லாம் சாத்தியமே. நன்றி.